சார் வெளியில நான் ராஜா, வீட்டு உள்ளார கூஜாவா தான் சார் இருக்க முடியுது. எதுக்கு இன்னும் கூட இருக்கீங்க? இல்ல இல்ல அப்படி தப்பா பேசாதீங்க. நான் தப்பா பேசல. வீட்டுக்கு வெளியில வந்தவொடனே நம்ம ராஜாவா ஃபீல் பண்றது இருக்குல்ல, வீட்டுக்குள்ள போன நம்ம கூஜாவா ஃபீல் பண்றது இருக்குல்ல, அப்படி ஒரு உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கான்னு கேட்குறேன். நான் வந்து ஆர்மி ரிட்டையர்மெண்ட். ஆர்மியில் வந்து 20 வருஷம் வேலை செய்தேன். ஆர்மியில் கார்கில் வாரில் என்னுடைய wounded ஆகிட்டு இந்த காலில் என்னுடைய குண்டெடு பெற்று வந்தேன். எல்லா இடத்துலையும் எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சாக்ரிஃபை பண்ணிட்டு கடைசியாக இப்போ இவ்வளோ வாழ்க்கையை ஓட்டி 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 வந்தப்போ சும்மா ஒரு சின்ன மொபைல் எடுத்துட்டு அவங்க கூட தான் இருக்கிறேன், எல்லாம் இது பண்ணிட்டேன். இப்படி போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மொபைல் இப்படி தேடி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க மொபைலில், இது யார்கிட்ட பேசுகிறீங்க, எங்கே பேசுகிறீங்க, இந்த மாதிரி ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் நீங்கள் இந்த ட்ரெஸ் போடுறது அவசியமா கேட்பாங்க. கேளுங்க, எங்கள் வீட்டுக்காரர் அங்கே தான் இருக்காங்க. இந்த வயசில் 55 வயசு சார் எனக்கு, நீ என்னத்துக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு எதுக்கு போற, யாரை பார்க்க போற? இல்ல எவ்வளவு வயசு சொன்னீங்க? 55. தெரியலையே பார்த்தா அப்படியே. அது அவருக்கு 55 வயசுன்னு தெரியாததுக்கு காரணம் நான் தான் சார். சார் நீங்க வீட்டுக்குள்ள ராஜாவா கூஜாவா சார்? சார் வெளியில நான் ராஜா, வீட்டு உள்ளார கூஜாவா தான் சார் இருக்க முடியுது. ஃபோன் ஒன்று வருது ஆஃபீஸ்லேருந்து, எனக்கு லேடி கார்டெலாம் இருக்காங்க, நான் வந்து மேனேஜராக இருக்கேன், செக்யூரிட்டி மேனேஜர். லேடி கார்டு வந்து சார் மார்னிங் சார் எனக்கு நாளைக்கு ஒரு லீவ் வேணும். அவங்க லேடி குரலை கேட்ட உடனே வருவாங்க, யார் அது, என்ன பேசுனேன், அவங்க லீவ் கேட்டுக்கிறாங்க, ஏதோ ஃபோனை காட்டு, அவங்க பையன்கிட்ட கொடுப்பாங்க, யார்கிட்ட பேசியிருக்கா பாரு, என்ன இருக்கா பாரு அப்படின்வாங்க. என்ன உனக்கு அவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன், அப்போ இவ்வளோ வருஷமாக அவங்க கூட குடும்பம் பண்ணி 32 வருஷம் ஆகுது என்னையாட. ஸோ இவ்வளோலாம் நான் சாக்ரிஃபை பண்ண இந்த வயசில் எனக்கு ஏன் அந்த சுதந்திரம் இல்லை, ஏன் எனக்கு ஒரு தனி சுதந்திரம் கிடையாதா? ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணுவார் சார். அதுல வந்து அசைச்சிக்கவே முடியாது அவரை. இப்ப இல்ல, அது வந்து லவ் பண்ற காலத்துல இருந்தே, நாங்க லவ் மேரேஜ் தான் சார். அந்த ட்ரெஸ் பண்றதுக்கு ஒரு 1 hour 1.5 hour எடுத்துக்குவார் சார் அவர் டெய்லி. சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்கணும், தனி மனித சுதந்திரம்ன்றது சார். நான் தான் சார் அவருக்கு சுதந்திரம் கொடுத்து வச்சுக்கிறேன். அவர் எந்த சுதந்திரம்ன்றார், நான் தான் சார் சுதந்திரம் கொடுத்துக்கிறேன். அவரு போடுற ட்ரெஸ்ல இருந்து அவர் பண்ற சைக்கிள் எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுத்து வச்சுக்கிறேன். ஆமா சார், நீங்க நாட்டு பார்டர்ல இருந்து நாட்டு எல்லையை காப்பாத்துறீங்க, வீட்டு எல்லைக்குள்ள கட்டுக்கோப்பா வச்சுக்கிறது அவங்க தான்ட்டாங்க. நான் தான் சார். அப்புறம் என்ன தெரியுமா சார் சொல்லுவாரு, ஏதாவது எதனா ஏங்க இந்த விசேஷத்துக்கு செய்யணும், நான் தான் உங்ககிட்ட கொடுத்துட்டேனேம்மா, என்கிட்டே அம்மா கேட்குற அப்படின்னுவாரு. இப்போ வர்றது கூட எதனா ஏங்க பே பண்ணுங்க, நான் தான் உங்ககிட்ட கொடுத்துட்டேனேம்மா, ஏம்மா என்னை எதிர்பார்க்குற. எல்லாத்துக்குமே சார், ஒரு பூ வாங்கணுன்னா கூட ஏங்க இன்னைக்கு ஒரு கல்யாண நாளாச்சு, பூ என்ன, நான் தான் உங்ககிட்ட கொடுத்துட்டேனேம்மா, ஏன்மா என்னையம்மா ஏன் நிஷா மம்மி இப்படி பண்ற, என்கிட்ட எந்த காசுக்குது. அப்ப எவ்வளவு கோவம் சார் வரும். ஆனா அவருக்கு ட்ரெஸ் எடுக்க எங்க சார் காசு வச்சுக்கிறாரு? இல்ல முதல்ல காசு வந்தானே உங்கள்ட்ட தானே கொடுக்குறாரு சார். பாதி தான் சார் கொடுக்குறாரு, பாதி எங்க சார் கொடுக்குறாரு? காசையும் கொடுக்க சொல்லி கேக்குறாங்க. கேக்குறேன் சார். என்ன சார், அப்புறம் நாங்க ஓட்டாண்டியே தான் சார் சுத்தின்னு இருக்கட்டும். இங்க யாரு எவ்வளவு விட்டு கொடுக்குறாங்கிறது பொறுத்து தான் மேரேஜ் லைஃப் எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அதனால ஆமா சார், உங்க மேரேஜ் லைஃப் சக்சஸ் ஆகிறதுக்கு உங்க வீட்டுக்காரர் தான். கண்டிப்பா அவர் தான் சார். அவர் அந்த பக்கம் இருக்கறனாலதான் தியாக சுடரா அந்த பக்கம் எரிஞ்சிட்டு இருக்கறனாலதான் இங்க பாதி தியாகம் நானும் தான் சார் பண்றேன். இல்ல பாதி நானும் தான் சார் பண்றேன். 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்மளோட வந்திருக்காங்க. என்னுடைய வலது பக்கம் உட்கார்ந்து இருக்கிறவங்க கவிஞர், இயக்குனர் குட்டி ரேவதி அவர்கள். அடுத்ததாக வந்து வழக்கறிஞர் சரண்யா, சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர். 2 கப்புள்ஸ் பேசி முடிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள பல பிரச்சனை இருக்குது, ஆனால் நைஸாக சொன்னாங்க பார்த்தீங்களா, நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம், எல்லாமே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், எல்லாமே நான் விட்டு கொடுக்குறேன். இதை பார்க்குற போது இந்த சைடில் அந்த உட்கார்ந்துருக்கவங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது? ஓப்பனா சொல்லணும்னா ரொம்ப கடுப்பா இருந்தது. ஃபர்ஸ்ட் சொன்ன அதே கேள்விதான், எதுக்கு இன்னும் கூட இருக்கீங்க, அந்த ஒரு கேள்விதான் வந்தது. ஜஸ்ட் இன் ஃபன் வே, பிகாஸ் அவங்களோட பர்சனல் லைஃப் என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த ஒரு 10 minute கான்வர்சேஷனை வச்சு அவங்கள என்னால ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் ஒரு அவுட் சைடரா இந்த மாதிரி எங்க அம்மா அப்பா சண்டை போட்டா 2 பேர் கழுத்தி இப்படி பிடிச்சு தனி ரூம்ல தள்ளி வச்சுட்டு கதவை சாத்திடுவேன். நான் மேடம் ஏன் ஒரு 10 நிமிஷம் கூல் ஆயிருங்க, அதுக்கப்புறமா வந்து பேசிக்கோங்க. இல்ல இது ஒரு சந்தோஷமான சண்டே தானே இருந்ததுங்க? இல்ல எனக்கு அப்படி தெரியல. உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு அவங்க சைடுல வந்து எனக்கு ரொம்ப இன்செக்யூரிட்டி தெரிஞ்சது. இன்செக்யூரிட்டி கிரியேட் ஆகுது. இல்ல நான் அத சொல்ல வரல. இல்ல அவுட் சைடரா நான் இல்ல மேடம், இல்ல நீங்க தப்பா பேசுறீங்க, அப்படி கிடையாது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, வீட்டுக்கு வந்துட்டு எனக்காக டைம் கொடுன்னு தான் சொல்றேன். ஈவினிங் டைம்னா அது என்னுடைய டைம், புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் நானும் சொல்றேன். நீங்க வந்து அது பாசோங்கிற ஒரு டைட்டில் வச்சு சொல்றீங்க, நான் இன்செக்யூரிட்டின்னு ஒரு டைட்டில் வைக்கிறேனே தவிர்த்து ஒரே கண்டென்ட் தான் பேசுறோம் நம்ம 2 பேரும். அது கிடையாது மேடம், வேலைன்றது வேற, நீங்க புரிஞ்சுக்கல. இதனாலதான் உங்களுக்கு வந்து புரியாம இருக்கிறதுனால தான் நீங்க இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறீங்க. இல்ல அப்படி தப்பா பேசாதீங்க. நான் தப்பா பேசல, நான் நீங்க சொன்னதை வச்சு நான் சொல்றேன். ஏன்னா அது வந்து அந்த டைம் வந்து எனக்கு வேணும்னு தான் நான் கேக்குறேன். ஒரு நிமிஷம்.
பர்சனல் அட்டாக் பாருங்க. இப்போ பர்சனல் இந்த அட்டாக் இடத்துல இல்ல சார், வந்து இது நிக்கிறீங்க. சுத்தமா பர்சனல் அட்டாக் இல்ல. வாட் ஆர் தி இன்செக்யூரிட்டிஸ்? இந்த மேரேஜ்ல எனக்கு எல்லாம் இன்செக்யூர்டா இருக்குங்க. சாப்பிட்ற விஷயத்த கூட அவருக்காக நான் எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டேன் சார். நாங்கள் லவ் மேரேஜ் தான். நாங்கள் வந்து ஃபுல்லாக சைவம் தான் சார். அசைவமே சாப்பிட மாட்டோம். அது கையை கூட வைக்க மாட்டேன் நான். அது மாதிரி இருந்தவங்க தான். அவங்கள வந்து நான் மேரேஜ் பண்ணதில் கொஞ்ச நாள்லேயே சண்டை வந்துருச்சு. எனக்கு அதுதானே பிடிக்கும், எனக்கு நீ தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்க, ஆஞ்சிட்டு வந்து கொடுப்பாங்க மீனெல்லாம் வாங்கி. அதை அந்த குழம்புல கையால் எடுத்து போட மாட்டேன். தட்டில் வச்சுன்னா டப்புக்குன்னு எடுத்து கொட்டிட்டு வந்துடுவா. உடனே அதே ஒரு பிரச்சனையாக ஆகிடும். ஏன் நீ இதில் கை வச்சா என்ன ஆகிடுவேன், இது நீ செஞ்சா என்ன ஆகிடுவேன்னாங்க. கொஞ்ச நாள் ஆக பசங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பசங்களுக்காக நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நானே தான் கையால் ஆஞ்சி மட்டும்தான் கொடுப்பாங்க, அது ஆய தெரியாது. அதையும் நீ கற்றுக்கிட்டா என்ன, உங்கள் வீட்டில் இதை கற்றுக் கொடுக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம், எப்படி சார் எங்கள் வீட்டில் கற்றுக் கொடுப்பாங்க? அவங்க என் மேலே உள்ள டிசப்பாயின்மெண்ட் சொல்லிட்டாங்க சார். ஐ அக்செப்ட் திஸ். பட் எனக்கு தேவையாக தான் சார் நான் பார்க்குறேன். அவளால தான் நான் சந்தோஷம். என்னுடைய வாழ்க்கை நான் ஒரு 3 மணி தான் நான் மாறினது அவங்களால தான் சார். ஒரு ஆண்மகன் தனியாக இருந்தால் நீங்க வாழ்க்கை ஒரு தியாக முடியாது. சுடர் மாதிரி நான் ஜெயிச்சது காரணமே அவங்க தாங்க. நான் நல்லா சாப்பிட்றது காரணம் அவங்க தாங்க. இந்த மீன் குழம்பு என் வீட்டில் இவ்வளோ கொதிக்கிறதுக்கு காரணமே அவங்க தாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அவார்டை கொடுத்துட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க சார். எஸ்கேப் ஆயிட்டாரு. நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னா ஒரு குடும்ப வாழ்க்கை எனக்கு சந்தோஷம் தான் கொடுத்துருக்குன்னு சொல்ல வரேன் சார். நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, நான் உங்களுக்கு சந்தோஷமா சமைச்சு போட்டு அவங்க சந்தோஷமா இல்லைன்னு சொல்றாங்க. இருக்கிறேன்னா ஒரு உப்பு இருக்குன்னா அது எப்படி எந்த பாக்ஸ்ல போட்டு வைக்கணும், எந்த பாட்டில்ல போட்டு வைக்கணும் நமக்கு தெரியுமா தெரியாதா சார்? நான் சமைக்க வரேன்னு சொல்லிட்டு உப்பு இந்த பாத்திரத்துல இருக்குமா, உன் வீட்டுல ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உப்பு இப்படி கொட்டுனா நைஸ் உப்பு வந்து பொலன்னு கொட்டணுமா. அப்போ உன் வீட்டுல இதை கூட சொல்லி கொடுக்கலையா? என்னதான் உன்னை பொள்ளியா பெற்று வளர்த்தாங்கன்னு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் பேரண்ட்டை தான் கூப்பிடுவாங்க. நான் அதான் கேட்பேன், எங்க பேரண்ட்டை கேட்டு நீ கல்யாணமே பண்ணிக்கல, நம்மளாதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எதுக்கு நீ அவங்கள போய் இழுத்துட்டு வர? அதுவும் லவ் பண்ணது 7 வருஷம், கல்யாணம் பண்ணி 18 வருஷம் ஆகுது. அவங்க கூட இருந்ததே 16 வருஷம் கூட இல்லை. இப்போ ஃபோன் வந்து பக்கத்தால் உட்காந்துட்டு அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு என்னம்மா அப்படின்னு, என்ன இப்படி பேசுற, இப்படி பேசாத, ஒவ்வொன்றையும் இன்னுமே சொல்லி கொடுக்குறாங்க. நானும் கேட்குறேன், நம்ம குழந்தைங்களுக்கே கல்யாணம் பண்ணுற வயசு வந்துருச்சு, இன்னுமே எனக்கு நீ என்னத்தை கற்றுக் கொடுக்குற? அவங்க சொல்ற அந்த ஆதங்கம் இருக்குல்ல, ரொம்ப வருஷமா உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த இன்னைக்கு அவங்க மனசுல இருந்து சொல்றாங்க. அதை மதிக்கிறீங்களா? அவங்க உணர்வுக்கு நான் மதிப்பு கொடுக்கலன்னு சொல்றது 100% உண்மை கிடையாது சார். இல்லைங்க, நீங்க திருப்பம் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் 100% உண்மை இல்லைன்னு சொன்னேனே தவிர அதுல ஒரு 10% 50% உண்மை இருக்கு சார். அதுல 10% 90% நீங்க கரெக்ட். 100% அவங்க சொல்றது அதுல நான் அக்செப்ட் நான் கிடையாது சார். ஒரு நாளைக்கு அவங்க வேலையை நீங்க வந்து செஞ்சு பாருங்க, உங்க வேலையை அவங்க செய்யட்டும். நான் இங்க இல்லை சார், நான் சிங்கப்பூர்ல இருக்கேன். 11 வருஷமா சிங்கப்பூர்ல தான் சார் இருக்கேன். சிங்கப்பூர்ல இருக்கீங்க. இவ்வளோ வந்தே இவ்வளோ பாடுபடுத்துறாரு சார் என்ன.